84 டேஸ் ரீடிங் ஜர்னியில் நம்ம 35ஆவதாக பார்க்க போகிற புத்தகம் வை மென் ரேப். இந்த புத்தகம் தாரா கௌஷல் அவர்கள் எழுதியிருக்கிற ஒரு கட்டுரை தொகுப்பு. இந்த கட்டுரை அப்படின்றது ஒரு ஆய்வு கட்டுரை மாதிரி தான் இருக்கும். காரணம், நம்ம ரேப் செய்யப்பட்ட விக்டிம்ஸை பற்றி நிறைய கேட்டிருப்போம், அவங்களோட வாக்குமூலங்கள்லாம் நம்ம படிச்சிருப்போம். அப்படி இல்லாமல் இந்த புத்தகம் இந்த ரேப் செஞ்ச அக்யூஸ்டுகள் என்ன நினைக்கிறாங்க, அவங்க மனசில் அவங்க என்ன நினச்சி இந்த ரேப் செஞ்சாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்தே ஸ்டேட்மெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது நமக்கு ரத்தமே உறைஞ்சு போயிடும். காரணம், அவங்க ரேப் பண்ணுறதுக்கு சொல்கிற காரணங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், ரேப் அப்படின்றதே எவ்வளவு மனிதத்தன்மை அற்ற ஒரு செயல் அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த சமூகத்தில் ரேப் பண்ணுற ஒரு மனநிலையில் ஒரு மனுஷன் இருக்கான்னா அவன் இந்த சமூகத்தில் வாழவே தகுதியற்ற மனுஷன். அதுதான் நம்ம எல்லாருமே யோசிக்கிற ஒரு விஷயம். ஆனால் அதையும் கடந்து நான் இந்த பொண்ணை ரேப் பண்ணது சரிதான் அப்படின்னு ஒரு ரேப் அக்யூஸ்ட் நினைக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு கொடூரத்தன்மை அவங்க மனசுக்குள்ளே இருக்கும். இந்த கொடூரத்தன்மையோட வாழ்கிற மனுஷங்க யாருமே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாவோ இல்லை வித்தியாசமாகவோ இருக்கிறவங்க இல்லை. அவங்களும் நம்மள மாதிரியே சாதாரண குடும்பங்களில் சாதாரண ஒரு குடும்ப பின்னணியில் இருக்கிறவங்க தான். அதே ஒவ்வொரு வீட்லேயும் சகோதரிகள் கூட பிறந்திருக்காங்க, அவங்களோட அம்மா மேலே அன்பாக இருக்காங்க. ஆனால் அவங்க தான் இந்த மாதிரியான ஒரு செயலில் ஈடுபட்டிருக்காங்க. ஒரு பொண்ணை ரேப் பண்ணுறது அப்படின்றது அவள் அதுக்கு டிசர்விங் தான், நான் அவளை ரேப் பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்யூஸ்ட் சொல்கிறதுக்கான மனநிலை எங்கேருந்து வருது அப்படின்றதையெல்லாம் தான் இந்த புத்தகத்தில் பேசியிருக்காங்க. அதுவும் அந்த அக்யூஸ்டுகளோட வாக்குமூலத்தை வச்சேன். அவங்கக்கிட்ட இவங்க கேட்கும்போது கூட ரொம்ப பயந்து தான் கேட்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அந்த ரேப் செஞ்ச அந்த நிகழ்வை பற்றி அந்த அக்யூஸ்ட் பேசும்போதே அவங்களோட செயல்கள் சரியில்லை அப்படின்றத இவங்க குறிப்பிடுறாங்க. நிறைய இடங்கள்ல இந்த புத்தகத்தை படிக்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். நம்ம சமூகத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிறதே எவ்வளோ கொடுமையானதுன்னு தெரிஞ்சும் இதை பற்றி இவ்வளோ சாதாரணமாக இவங்க கடந்து போகிறாங்களே அப்படின்றத யோசிக்கும் போது கண்டிப்பாக எல்லாருமே ஒரு முறையாவது இந்த புத்தகத்தை படித்து பார்த்துடணும். காரணம், இப்படியான மனிதர்களும் நம்ம சமூகத்தில் இருக்காங்க. இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்செயலை கூட சாதாரண ஒரு விஷயம் மாதிரி அவங்க கடந்து போகிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கும் போது தான் இன்னும் நம்ம சமூகம் எந்த அளவுக்கு முன்னேற வேண்டியது இருக்குது. ஒரு பொண்ணுக்கு இந்த சமூகத்தில் இருக்கிற பாதுகாப்பு என்னவா இருக்கு, இன்னும் அவளோட இந்த வாழ்க்கையில் அவன் முன்னேறி போகணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான பாதுகாப்புகளை இந்த சமூகம் அந்த பெண்ணுக்கு செய்யணும், ஒரு ஆண் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்றதையெல்லாம் நம்மளை சிந்திக்க வைக்கும் இந்த புத்தகம். நிறைய இடங்கள்ல ஷாக்கிங்கான விஷயங்களை சொல்லியிருந்தா கூட இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த சமூகத்தில் இருக்குது அப்படின்னு நமக்கு திரை போட்டு காட்டியிருக்கு இந்த புத்தகம். இந்த புத்தகம் நீங்கள் படிக்கிறதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே படிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஆவணம் இந்த வை மென் ரேப் அப்படின்ற புத்தகம். நன்றி.